வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பண்ணையாளர் VPK சுந்தரகாலத்தி. இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையோடு முயல் பண்ணையினை வணிக ரீதியில் வளர்த்து வருகிறார். அன்னாரின் முயற்சிகளை பற்றி கேட்டபோது, கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இந்த முயல் பண்ணையில் ஈடுபட்டிருக்கேன். முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, முயல் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய பொழுதுகட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக சுலபமாக இந்த முயல் பண்ணையை நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு ஆர்வலர்கள் அப்படி இருக்காங்க. இன்றைக்கி எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எங்களுடைய KVK, அதாவது காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய புத்தேரியில் இருக்கக்கூடிய KVK முயல் வளர்ப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. அதுக்காக கொஞ்சம் நம்ம நேரத்தை செலவு பண்ணி நம்ம அதை வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் முயல் வளர்த்தா நிச்சயமாக முதலாளி ஆகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் என்னுடைய முயல் பண்ணையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னுடைய முயல் பண்ணை. இந்த முயல் பண்ணையுடைய அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 22 அடி அகலம், 32 அடி நீளத்தில் வச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சின்னதாக தான் வச்சுட்ருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் பெருசாக வச்சுட்ருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற முயலுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 176 முயல்கள் பண்ணைக்குள்ளே இருக்குது. இந்த பண்ணைக்குள்ளே என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியூசிலாந்து ஒயிட் ஜாயிண்ட், கிரே ஜாயிண்ட், சோவியத் சின்சில்லா, ஒயிட் ஷட்டர், நியூசிலாந்து ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 6 வகைகள். இதுக்குள்ளே ஒரு நியூசிலாந்து பிளாக், மொத்தம் 7 வகை நான் இங்கே வச்சுட்ருக்கேன். முயல்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு தீவன முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ தீவன முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த KVKவில் பயிற்சி கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கொடுத்து தான் சார் நாங்கள் வளர்த்துருக்கோம். நல்லா ஹையாக நமக்கு வளர்ந்துட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கம்பு 30 கிலோ, மக்காச்சோளம் 30 கிலோ, கோதுமை தவிடு அந்த இலத்தவிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு 25 கிலோ, அப்புறம் கடலப்புண்ணாக்கு 13 கிலோ, இந்த தாது கலவை. எங்களுடைய KVKவில் பார்த்தீங்கன்னா 55 ரூபாய்க்கு அந்த தனுவாஸ் அப்படின்ற தாது உப்பு தராங்க. அதனால் நீங்கள் தனுவாஸ் அப்படின்றத வாங்கிக்கோங்க. 4வது மாதம் முடிவில் நிச்சயமாக நாம் அந்த முயலை நாம் விற்றுடலாம். விற்றுட்டோம்னு சொன்னாக்கா கறியாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். சொந்தமாக நாம் முயல் பண்ணையை ஆரம்பித்து அதுலேருந்து நாம் நல்லா வளர்த்து மக்களுக்கு அதை நிறைய ஒரு புரோட்டீன் கொடுக்குற மாதிரி நினச்சிக்குவோமே, அது மாதிரி செஞ்சு இந்த தொழிலை நாம் நல்லா செய்யணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற 089253945 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் தென் மாவட்டங்களில் கறவை மாட்டு பண்ணை தொழில் முனைவோருக்கான அறிவியல் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் பிரதாபன் அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டத்தில் கறவை மாட்டு பண்ணை தொழில் முனைவோருக்கான அறிவியல் ஆலோசனைகள். நம்ம தமிழகத்தில் 32 மாவட்டங்கள் இருக்குது. இந்த மாவட்டங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள், இந்த 9 மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எனப்படும். இந்த தென் மாவட்டங்கள் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு இணையாக தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் அதிக அளவில் முன்னேறி கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் கால்நடை வளர்ப்பிலும் முக்கியமாக கறவை மாட்டு பண்ணை தொழிலிலும் தென் மாவட்டத்தில் தொழில் முனைவோருடைய அதிக அளவு ஆர்வம் ஏற்பட்டு வருது. இந்தியா தற்போது உலகத்திலே அதிக அளவு பால் உற்பத்தி செய்கின்ற ஒரு நாடாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகும்.
தென் மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்கள் கறவை மாட்டு பண்ணைகள், பால் பதனிடும் தொழிற்சாலைகள், பால் பொருள் உற்பத்தி போன்றவற்றை தொழில்களில் ஈடுபடலாம். இந்த தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அந்த தென் மாவட்டத்தில் நம்ம பால் பண்ணை வைப்பதற்கு முன்பாக எந்த கறவை மாட்டினங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்பதை பார்க்கணும். பெரும்பாலும் வீட்டு உபயோகத்திற்கு பசும்பாலை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஹோட்டல்கள் மற்றும் வியாபாரத்துக்காக அதிக அளவு கொழுப்பு சத்து உள்ள பாலை பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவு கொழுப்பு சத்துள்ள பால் வேணும் அப்படின்னா நம்ம எருமை மாடுகளை வளர்க்கணும். குறைந்த அளவு கொழுப்பு சத்துள்ள பால் வேணும்னா பசு மாடுகளை வளர்க்கணும். எருமை மாடுகளை வளர்க்கணும் அப்படின்னா முறா ஓடு கலந்து தரம் உயர்த்தப்பட்ட எருமை மாடுகளை வளர்த்திங்கன்னா அதிக பால் தரக்கூடியது. இந்த மாடுகள் கூடிய தீவனத்தையும் நம்மளே உருவாக்கணும். அப்போ தான் பண்ணை லாபகரமாக நடத்த முடியும். அப்படி பண்ணணுன்னா ஒரு ஏக்கர் நிலம் தேவைப்படும். அதில் பசுந்தீவனமான கோ 4 புல், இல்லைன்னா தானிய வகையான கோஎஃப்எஸ் 29, இல்லை பயிறு வகைகளில் வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால், அதில் மர வகை தீவனங்களான அகத்தி, சவுண்டல், மல்பரி, கிளிசிரிடியா போன்றவற்றை பயிரிடணும். கறவு மாடுகளை தேர்ந்தெடுக்கும் போது 2 அல்லது 3ஆம் ஈற்றில் உள்ள மாடுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை 5 அல்லது 6 ஈத்து வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா அதிக அளவு லாபகரமாக இருக்கும். கறவை மாடுகளில் வருடத்திற்கு ஒரு கன்று பெறுவதன் மூலம் பண்ணையை ரொம்ப லாபகரமாக நடத்தலாம். இதனால் சினை பருவத்தை செஞ்சு அதை சினை ஊசி போடுவதன் மூலம் வருடத்திற்கு ஒரு கன்று பெற்று பண்ணை லாபத்தை நம்ம அதிகரிக்க முடியும். 10 மாடுகள் கொண்ட பண்ணை கொட்டகை அமைக்கணும் அப்படின்னா தோராயமாக ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்த முறையில் நம்ம மாடுகளை வளர்த்து வந்தோம்னா ஆண்டுக்கு ஒரு மாட்டிலிருந்து 10,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதற்கு கடனுதவி மற்றும் காப்பீடு வசதிகள் அரசாங்கத்தால் செஞ்சு தரப்படுகின்றன. கறவை மாடு பண்ணை பால் உற்பத்தி தொழிற்கூடங்கள் அமைக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நிதி உதவி அளிக்கின்றன. அந்த வங்கி கேட்கும் முறையான ஆவணங்களோடு நீங்கள் அணுகுனீங்கன்னா எளிதாக கடன் பெற முடியும். அடுத்ததாக பாலை விற்பனை பண்ணுவதுன்னு பார்த்திங்கன்னா அரசு கூட்டுறவு சங்கம் இருக்குது. தனியார் பாலை கொள்முதல் செஞ்சும் விற்றுட்டு வராங்க. இதன் மூலமாக நீங்கள் பாலை விற்கலாம். ஆனால் பாலை நீங்கள் நேரடியாகவே விற்றுறீங்கன்னா அதிக அளவு லாபம் பெற முடியும். நீங்கள் உற்பத்தி செய்யும் பாலில் ஒரு 20% நீங்கள் நேரடியாக விற்பனை செய்தால் உங்கள் பண்ணையில் லாபம் அதிகரிக்கும். அதனால் நகர்ப்புறத்தில் நீங்கள் பால் விற்பனை கூடங்கள் அமைத்து பண்ணையில் உற்பத்தியாகும் பாலை விற்றீங்கன்னா லாபம் அதிக அளவில் இருக்கும். மேலும் விவரம் பெற டாக்டர் சே. பிரதாபன் அவர்களை 09381013014 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.